டே 90 ஆஃப் 100 டேஸ் சேலஞ்ச். ஸோ மார்னிங் வேக்கப் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு எம்டி ஸ்டொமக்கில் வெயிட் தான் செக் பண்ணேன். இன்றைக்கும் வெயிட்டில் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. எனக்கு தெரியல என்ன பண்ணணுன்ட்டு. பட் ஸ்டில் நான் வந்து இந்த நெக்ஸ்ட் ஒரு 10 டேஸும் ப்ராப்பராக டயட் இருந்து என்னோடய வெயிட் லாஸை கம்ப்ளீட் பண்ண போகிறேன். எனக்கு வந்து 10 கேஜிஸ் லூஸ் பண்ணுங்கிறது தான் வந்து கோல் இந்த 100 டேஸில். பட் 9 கேஜிஸ்லேயே நான் ஸ்டக் ஆகி நிற்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு 10 டேஸில் கண்டிப்பாக 1 கேஜி லூஸ் பண்ணிடுவேன். நம்பி தான் நான் வந்து இதை கன்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். தென் வந்து ஃபஸ்ட்டு ட்ரிங்க்குக்கு ஓவர் நைட் சோக் பண்ணி தான் ஜீரோ வாட்டர் எடுத்துக்கிட்டேன். தென் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி ஃபுல்லாகவே மேக்ஸிமம் சிம்பிளாக தான் எடுத்திருந்தேன். என்னென்னா ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் மார்னிங் எடுத்திருந்தேன். ஒரு கொய்யாப்பழம், ஒரு ஆப்பிள் இது மட்டும்தான் எடுத்திருந்தேன். தென் கொஞ்சம் ஒர்க்லாம் இருந்துச்சு, ட்ரெஸ் வாஷ் பண்ணி போடுறது எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு மத்தியானம் லஞ்சுக்கு வந்து ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி எக்கு மாதிரி தான் எடுத்துக்கிட்டேன். ஸோ வந்து எத்தனை பேருக்கு வந்து சப்போட்டா பழம் அந்த ஸ்கின்னோட சாப்பிட பிடிக்காதுன்னு சொல்லுங்கள். எனக்கு வந்து மேக்ஸிமம் சப்போட்டா பழம் சாப்பிட மாட்டேன். அப்படி சாப்பிட்டாலும் நான் ஸ்கின் எடுத்துகிட்டு தான் சாப்பிடுவேன். ஸோ லஞ்சுக்கு வந்து 2 சப்போட்டா பழம், அது கூட வந்து 2 பாயில்டு நிறைய பிளாக் சனா பாயில் பண்ணதை எடுத்துக்கிட்டேன். தென் ஈவினிங் நான் கொஞ்சம் வெளியே போகிற மாதிரி இருந்துச்சா, ஸோ ஈவினிங்கே வந்து சமைச்சு வச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு பிளானு. ஏன்னா சம்டைம்ஸ் நாங்கள் வெளியே போயிட்டு வீட்டுக்கு வரும்போது ஒன்றும் சமைக்க முடியாமல் போயிடுது, இல்லை டயர்ட்னஸில் வெளியே ஏதாவது நாங்கள் சாப்பிட்றோம். அதனால் நான் வந்து அதை எப்படியா ஸ்டாப் பண்ணணும்னு பிளான் பண்ணி நான் போகும்போதே சமைச்சு வச்சிடலான்னு பிளான் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு கிச்சன் போகும்போது நிறைய பொருட்கள் வந்து இல்லாமல் இருந்துச்சு, மளிகை ஜாமான். ஸோ அதெல்லாம் ரீஃபில் பண்ணிவிட்டு தென் சமைக்க ஆரம்பிச்சாச்சு. இன்றைக்கி டின்னருக்கு நான் என்ன பிளான் பண்ணேன்னா காலிஃப்ளவர் அண்ட் வந்து பட்டாணி போட்டு குருமா, அது கூட சப்பாத்தி பண்ணலான்னு தான் பிளானு. ஸோ கிரேவி மட்டும் நான் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே கிளம்பிட்டேன். ஸோ வெளியே போகிற வழியில் வந்து இந்த ஆலடிப்பட்டிலையும் இப்போ நான் நிறைய டீ காஃபிலாம் குடிச்சிட்ருக்கேன். ஸோ போகிற வழியில் ஆலடிப்பட்டி இருந்துச்சா, ஸோ ஒரே ஒரு காஃபி மட்டும் ஹாஃப் சுகரில் எடுத்துக்கிட்டேன். தென் வெளியே போயிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா வந்ததும் செம்ம டயர்டு நான் சொன்ன மாதிரி. ஸோ வரும்போதே நாங்கள் வந்து சப்பாத்தி வாங்கிட்டு வந்துட்டோம். எனக்கு சப்பாத்தி, மற்றவங்களுக்குலாம் பரோட்டா வாங்கிட்டு வந்து வீட்டில் இருந்த கிரேவியோடு நான் சாப்பிட்டேன். ஸோ 2 சப்பாத்தி அண்ட் வந்து நான் வச்சுருந்த காலிஃப்ளவர் அண்ட் பட்டாணி குருமாவோடு எடுத்துக்கிட்டேன். ஓவரால் எனக்கு ஃபுல்லாக இது தான் சாப்பிட்டேன். ஹேபிட்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா வாக்கிங் போகலை, மற்றபடி மற்ற எல்லா ஹேபிட் நான் ப்ராப்பராக பண்ணிட்டேன். இன்றைக்குமே எனக்கு டைம் இல்லை வாக்கிங் போகிறதுக்கு. ஸோ அதை தவிர்த்து மற்ற எல்லாம் பண்ணியிருக்கேன். மற்ற 4 ஹேபிட்டையும் டிக் பண்ணியிருக்கேன் அண்ட் வெயிட்டுமே மென்ஷன் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். நாளைக்கு பார்க்கலாம். பை.